சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. ஏன்னா நாங்க வந்து வெளியே சாப்பிடலாம்னு பிளான்ல வச்சிருக்கோம் எல்லாருமே. சோ எனக்கு அந்த வேலையே கட்டு இன்னைக்கு. வெறும் வீட்டை கிளீன் பண்ற வேலை மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் கடகடன்னு காலையிலேயே முடிஞ்சிருச்சு. நான் முறுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரி வீட்லயே வந்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணலாம்னு எடுத்தேன். எப்ப முறுக்கு செய்ய பிளான் பண்ணாலுமே எங்க அம்மாக்கு ஒரு கால் போடுவேன். அம்மா ஒரு தடவை சொல்லுமா ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்டயும் கேட்டுட்டு மறுபடியும் யூடியூப்லயும் பாப்பேன். எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. முறுக்கு செய்யறதுன்னா அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் தான். 2 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/2 கப் கடலை மாவு பொடி எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், ஓமம், எள்ளு, அப்புறம் உங்களுக்கு வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த ரைஸ் மட்டும் கொஞ்சமா லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த அளவுக்கு பதத்துல இருந்தா போதும் சாஃப்டா. இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விடணும் அப்படின்லாம் இல்லைங்க. உடனேவே செஞ்சுட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா அதுல போட்டு எடுத்துடலாம் நம்ம. நான் வந்து எப்படியும் ஹர்ஷாக்கு உடச்சுதான் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த முறுக்கு ஷேப்ல எல்லாம் பிழையில டவுன் பஸ் ஸ்நாக்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரியே உடச்சே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே போட்டுட்டேன் நானு. நல்லா கிறிஸ்பியா தான் வந்துச்சு மொறு மொறுன்னு. அதே மாதிரி அரிசி மாவு கம்மியா தான் இருந்துச்சு. சரி இதோட காலி பண்ணி புதுசா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானே இது பண்ணது. எனக்கு இந்த ஐடியா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆயில் வந்து ரொம்ப சூடாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நமுத்து போன மாதிரி ஆயிடும், ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா வெளியே மட்டும் தீஞ்சு போயிடும். அது மட்டும் பாத்துக்கோங்க.